ஊருக்கு அவல் பொரி. மைசூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஜூ இருக்குங்க. ஆக்சுவலா இந்த மைசூர் ஏரியாலாம் ஒரு காலத்துல வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20% வந்து ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஷ்ரிங்க் ஆகி சிட்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த அனிமல்ஸ்லாம் எங்க இருக்கும்? அதனால தான் அப்பப்போ ஸ்ட்ரே அனிமல்ஸ்லாம் சிட்டி உள்ள வந்துடுது. ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா மைசூர் ஜூல வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஜூ ஒன்று ஏற்படுத்தி அந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்கலாம் ஹாலிடே சீசன்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ் இங்க வரும். ஈவன் வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ரஷ் இங்க வருங்க. ஓகே, சின்ன பசங்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். குட்டீஸ் கிச்சன்ல அதான் பார்க்க போறீங்க. போய் என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களை புது ரெசிபியோட சந்திக்க வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் என்ன தெரியுங்களா? உருளைக்கிழங்கு பராத்தா. இதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். வெங்காயம், கரம் மசாலா தூள், பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பராத்தா எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலையும் உரிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இத இந்த பவுல்ல போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா தூள், கொஞ்சம் பச்சை மிளகா கம்மியாவே போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அதிக காரம் இருந்தா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாய் தூள். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால மிளகாய் தூள்ல வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சேர்க்காம கூட இருக்கலாம். உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதுல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஒன்னா கலக்க போறேன். இது எல்லாத்தையும் கலந்து வடை மாதிரி தட்டிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உருளைக்கிழங்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ். இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு க்ளோ இருக்கும். ரெண்டாவது அதுல இருக்கிற ஒரு சத்து வந்து உடம்புக்கு போச்சுன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்தியா வளருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கலந்தாச்சுப்போம். இப்போ வாணலிய சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. வாணலி சூடாகணும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதை வடை மாதிரி தட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வாணலி நல்லா சூடாகணும் எண்ணெய். அதுக்கப்புறமா இதை போடுங்க. பாருங்க, வடை மாதிரி தட்டியாச்சு. சூடாகணும். இன்னும் சூடான உடனே இதை போட்டுடலாம். காரம் அதிகமா வேண்டாம்னா பச்சை மிளகா இல்லைன்னா மிளகாய் தூள் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம், ஒண்ணு குறைச்சிக்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப இதை திருப்புறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்குது. ரொம்ப அதிகமா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு தீஞ்சிடும். அதனால ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரை நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ். பிளேட்ல போட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு. இப்ப ஃபைனலா கார்னிஷிங் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி நம்ம வச்சோம்னா பிளேட்ல
அதை ஃபுல்லா தட்டுல இருக்கிறது எதுவுமே இருக்காது, எல்லாம் காலி பண்ணிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி அழகா ப்ரெசன்டபிளா நம்ம வச்சோம்னா குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ரெசிபியை இன்னைக்கு குட்டீஸ்க்கு சமைச்சு காட்டுங்க. இன்னொரு நிகழ்ச்சியில வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி.